ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தைக்கிறதுக்குன்றதுனால சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டோம். எப்போவுமே நம்ம ரெகுலர் டைம் தான் 4:30க்கெல்லாம் எந்திரிச்சிடுவோம். இன்றைக்கி ஷட்டவுனுன்றதுனாலையும் சீக்கிரமாக எந்திரிச்சு வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. குளிச்சுட்டு வந்து விநாயகருக்கு ஒரு வணக்கம் சொல்லியாச்சு. சொல்லிவிட்டு சரி வீடெல்லாம் பெருக்கிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே எங்கள் ஹஸ்பண்டும் டீ வேணும்னாரு. அவருக்கும் பால் ஊற்றி வச்சுட்டு சரி வேலையை பார்த்துட்டு இருந்தோம். அதுக்குள்ளே வேலைக்காரம்மாவும் வந்தாங்க. அவங்களும் வந்து அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. பெருக்கி கோலம் போட்டுட்டு இருந்தாங்க. சரி அதனால் டீயை போட்டோம். அவருக்கு டீ போட்டு கொடுத்துட்டு பாருங்கள், பருப்பெல்லாம் ஊற வச்சுட்டோம். ஏன்னா இன்றைக்கி ஷட்டவுன் வேறு, அதனால் சீக்கிரமாகவே வேலையை முடிச்சுருவோன்னு அதை பருப்பு ஊற வச்சாச்சு. சுண்டலும் நைட்டே ஊற வச்சுட்டோம். எப்போவுமே ரெகுலராக நைட்டில் தான் ஊற வச்சிடுறது. சீக்கிரமாக நம்மளுக்கு வேக வச்சா சீக்கிரம் வெந்துடும். அதனால் இப்போ அவருக்கு காபி போட்டு கொடுத்துட்டு சரி வேலைக்கார அம்மாவுக்கும், அவங்களும் கொஞ்சம் வயசான அம்மா, அவங்களும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கோலம் போட்டிருக்காங்க. சரி அதனால தான் அவங்களுக்கும் கொஞ்சம் காப்பி எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்தோம். அந்த அம்மாவும் வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க. சரி நம்ம ரெகுலர் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம வீட்டில் செம்பருத்தி செடி, ஜாதி மல்லி இதெல்லாம் வச்சுருக்கோம். துளசி அம்மாவுக்கும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டு செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றியாச்சு. நம்ம வீட்டில் முன்னோர்கள் நினச்சி காக்கைக்கு எப்போவுமே டெய்லியும் தண்ணி வச்சு மிச்சர் வைப்போம். அந்த வேலையும் அவங்களுக்கும் வச்சுட்டு சரி வாசல் தெளித்து கோலம் போட்டாச்சு. துளசி அம்மாவுக்கு, விநாயகருக்கு, வாசப்படியில் எல்லாருக்கும் கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. விளக்கும் ஏற்றி வச்சாச்சு. இப்போது எங்கள் ஹஸ்பண்டும் விநாயகருக்கு பூஜை பண்ணலான்னு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கிறாரு. சரி அதுக்குள்ளே இடையில எங்கள் குட்டீஸை எங்கள் பேத்தி எந்திரிச்சிட்டாங்க. அவங்களும் நாங்கள் பூஜை பண்ணுறதுனால ரெடி பண்ணிகிட்ருக்கவே அந்த சத்தத்தில் அவங்களுக்கும் தூக்கம் வரல. அந்த அம்மாவும் எந்திரிச்சிட்டு வந்தாங்க. சரி அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சரி அந்த அம்மா கூட ஜாலியாக நானும் எங்கள் ஹஸ்பண்டும் கொஞ்ச நேரம் பேசிட்டு விளையாடிருந்தோம். அப்புறம் அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் தூக்கம் வந்துருச்சு. அந்த அம்மா போய் படுத்துட்டாங்க. நாங்களும் அவரும் பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பூஜை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவர் வேலையை அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நம்ம வேலையை நம்ம பூஜைக்கு சீக்கிரமாக ரெடி பண்ணோன்னு நானும் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பாருங்கள், குட்டி விநாயகருக்கு பூஜை ஸ்டார்ட் பண்ணி முடிஞ்சுது. இப்போது நான் போயிட்டு இந்த பருப்பெல்லாம் ஆட்டி சீக்கிரமாகவே இன்றைக்கி சாமி கும்பிட்டுடலாம், ஷட்டவுன் வேறு, அதனால் சீக்கிரம் முடிக்கலான்னு நானும் போயிட்டேன். இந்த வீடியோ பாருங்கள், இது மினி விலாக்காக எடுத்திருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.